நாம் இன்று பார்க்க இருப்பது ஏகபாதாசனம். இதனை நமக்கு செய்து காண்பிப்பவர் நமது தெய்வீக சகோதரர் பிரம்மா குமார் டாக்டர் செல்வம் அவர்கள். ஏக பாத பிராணமாசனம் ஒரு கால் பிரார்த்தனை போஸ். ஏகா பாத பிராணமாசனம் என்பது ஒரு இடைநிலை சமநிலை போஸ் ஆகும். சமஸ்கிருத மொழியான ஏகா என்பதன் பொருள் ஒன்று. பாதா என்றால் பாதம், பிராணம் என்றால் பிரார்த்தனை மற்றும் ஆசனம் என்றால் தோரணை அல்லது போஸ். தோரணையானது பிராணமாசனம், பிரார்த்தனை போஸ் மற்றும் விருட்சாசனம் மரம் போஸ் ஆகியவற்றின் கலவையாகும். ஏகாபாத பிராணமாசனம் என்றால் ஆங்கிலத்தில் ஒரு கால் பிரார்த்தனை போஸ் அல்லது ஒரு கால் வணக்கம் போஸ். ஏகாபாத பிராணமாசனம் ஒரு கால் பிரார்த்தனை போஸ் செய்வது எப்படி? தடாச்சனாவில் உங்கள் கால்களை ஒன்றாக சேர்த்து நிற்கவும். கண் மட்டத்தில் ஒரு புள்ளியில் பார்வையை மையப்படுத்தவும். இப்போது உங்கள் வலது முழங்காலை மெதுவாக வளைத்து பாதத்தின் அடிப்பகுதியை இடது தொடையின் வேரில் வைக்கவும். இப்போது பிராணாமாசனத்தில் உங்கள் கைகளை மார்பின் முன் வைக்கவும். சமநிலையை பேணுவதற்கு ஒரு குறுகிய காலத்திற்கு ஆசனத்தை வைத்திருங்கள். இப்போது வலது காலை விடுவித்து தரையில் இறக்கவும். இதே பயிற்சியை மற்ற காலிலும் செய்யலாம். சுவாசம் ஒரு கால் பிரார்த்தனை போஸ். ஒரு காலில் நின்று கொண்டு ஒரு புள்ளியில் கண்களை முன்னோக்கி பார்த்து கவனம் செலுத்த வேண்டும். இறுதி நிலையில் சாதாரணமாக சுவாசிக்கவும் மற்றும் ஒரு மூச்சை வெளியேற்றுவதன் மூலம் ஆரம்ப நிலைக்கு திரும்பவும். உடல் ரீதியான பலன்கள். உயர் மற்றும் குறைந்த இரத்த அழுத்தம் முற்றிலும் கட்டுப்படுத்தப்படும். மன வலிமை மற்றும் தன்னம்பிக்கை கூடும். குணமாகும் நோய்கள். சிறுநீரகம் நன்றாக வேலை செய்யும். கூடுதல் தொடை சதை குறையும். கால்வலி, பாதவலி, மூட்டுவலி, இடுப்பு வலிகளை குறைக்கும். தோள்பட்டை, முதுகு சதைகள் அழகு பெறும். சுவாசப் பிணிகள் விலகும். முகம் பொலிவு பெறும்.